ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். லோன்லினஸ் லைஃப்பில் ஒரு சில டைம்லலாம் நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. நமக்குன்னு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்குன்னு லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் நமக்குன்னு யாருமே இல்லையே, நமக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லையே, நமக்குன்னு ஒரு பர்சன் கூட ட்ரூவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு லோன்லினஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனிமையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த தனிமையிலேருந்து, அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது? முதல் விஷயம் அக்செப்டன்ஸ். நமக்கு இருக்க தனிமையை நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஏற்றுக்கணுங்க. அந்த தனிமையை நம்ம ஏற்றுக்கிட்டாலே நமக்கு அந்த வலி பெருசாக தெரியாது, அந்த தனிமை ரொம்ப பெருசாக தெரியாது. ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ரொம்ப நம்பின ஒரு பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம். எதனால வேணால் நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணலாம். பட் எனக்கு லோன்லியாக இருக்குது, நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இருக்கேன்னு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இன்னும் தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், உங்களோட தனிமையை இன்னும் தான் அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, ரொம்ப லோன்லியாக இருக்குது, பெருசாக யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூட தோணலை, ஏன் வீட்டை விட்டு கூட வெளில போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் டோட்டலி ஓகே தான். பிகாஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பாயிண்டில் இப்படி ஒரு கஷ்டம் வரும், இப்படி ஒரு லோ ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த தனிமையை நினச்சி ஓவராக ஃபீல் பண்ணாமல், ஆமாம் நான் தனியாக இருக்கேன், அதனால் என்ன ஒரு 6 மாதம் 1 வருஷம் இப்படி தான் போகும் போல் லைஃபு, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது போல், யார் கூடயும் பேசணும்னு தோணாது போல், இது கூட பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தனிமையை உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ அடுத்த பாயிண்ட் லைஃப்பில் எப்போவுமே சிச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இருக்காது. பட் கரண்ட் சிச்சுவேஷனில் நம்மளால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டீங்க, பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. பட் அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா தானே நம்மளால் பொழைக்க முடியும். அந்த மாதிரி தாங்க இந்த லோன்லினஸ்ஸும். நீங்கள் ரொம்ப தனியாக உணரும்போது யார்கிட்டையுமே பேசணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், வெளி உலகமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம், நான் இந்த ரூம்குள்ளேயே இருந்துடுறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் உங்களோட அந்த கரண்ட் சிச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளில வந்து தான் ஆகணும். லோன்லியாகவே இருந்துட முடியாதுல்ல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இருந்துட்டு கூட ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டாவது இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ லைஃப்பில் நீங்கள் நம்புகிற ஒரு பர்சனாவது இருப்பாங்க. உங்களோட அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் அந்த பர்சன். ஸோ எப்போவாவது ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்க கூட மேக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட கஷ்டங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நிறையா குட் புக்ஸ் படிங்க, நிறைய நல்ல மியூசிக் கேளுங்க. குட் புக்ஸ் எல்லாம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மார்னிங் வாக் எங்கேயாவது போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ஈவினிங் வாக் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. எல்லாமே கூட தனிமையில் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தனிமையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ உங்கள் வீட்டை விட்டு வெளில வாங்க, அப்பப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலே ஒரு பாயிண்டில் உங்களுக்கே தெரியாமல் அந்த தனிமையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அண்ட் அந்த வழி உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் தனிமையாக இருக்கும்போது அது பண்ணலாம், இது பண்ணலாம், புக்ஸ் படிங்க, சாங்ஸ் கேளுங்க, ஏதாவது ஒரு ஓல்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். பட் இப்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுதான் அந்த தனிமையை என்ஜாய் பண்ணுறது, ரசிக்கிறது. அது எப்படி நவீன் முடியும்? நானே ஆல்ரெடி தனியாக இருக்கேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், யார்கிட்டையும் என்னோடய கஷ்டத்தை கூட சொல்ல முடியல, இந்த தனிமையை போய் என்ஜாய் பண்ண சொல்கிறியே, லூசா நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் சொல்கிற இந்த பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள். லைஃப் லாங் உங்கள் கூட ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்க தான் போகிறாங்க, ஒரு வாழ்க்கை துணை உங்கள் கூட இருக்க தான் போகிறாங்க. லைஃப்பில் உங்கள் கூட எப்போவுமே நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க, உங்களை சுற்றி ஃபேமிலி இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு லோன்லி ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு தனிமையாக இருக்கிறது எப்போவாது தான் அமையும். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்போவாது தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளில் இருக்க 24 மணி நேரமுமே உங்களுக்காகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்காகவே நீங்கள் யோசிக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. உங்களோட பலத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னும் வளர்த்துக்கலாம். யூடியூப்பில் ஏதாவது டிசைனிங் கற்றுக்கலாம், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம்,
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்களே சமைச்சு சாப்பிட்லாம், பாடி பில்டிங் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைமை, இந்த லோன்லினஸை கூட நீங்கள் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஒரு சோலோ ட்ரிப் போகலாம், தனியாக லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா தனிமையில் கூட இனிமை இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்குற விதத்தில் தாங்க இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கும். We are all just prisoners of our own mind அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் மைண்டோட கைதிகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிமை கூட அப்படி தாங்க. நம்மளோட ஓன் மைண்டே நம்மளை சிறைப்பிடிச்சி வச்சுருக்கு. வேறு எதுவுமே இதுக்கு காரணம் கிடையாது. இந்த தனிமை உண்மை கிடையாது. இந்த தனிமைக்கு ஒரு உருவம் கிடையாது. இந்த தனிமைக்கு நம்மள மாதிரி கை கால் கிடையாது. அதுக்கு உயிர் கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம மைண்டில் இருக்க ஒரு கான்செப்ட் தான் அது. நமக்கு நாமளே ட்ரா பண்ணியிருக்க ஒரு பவுண்ட்ரி தான் அது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் இந்த தனிமையிலேருந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியும். மறுபடியும் உங்களால் ஒரு நார்மல் லைஃப்குள்ளே போகவும் முடியும். நீங்கள் தனிமையிலேருந்து மீண்டு வர நாள் வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் லோன்லினஸை பிரேக் பண்ணிட்டு வெளில வாங்க. ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப அற்புதமான ஒரு உலகம் உங்களுக்காக வெளில காத்திருக்கு. எவ்வளோ தனிமையாக ஃபீல் பண்ணாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி, எப்போவுமே மறந்துடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதயத்தின்.குரல். ஒரே ஒரு சின்ன நோட், அடுத்த வாரம் என்னோட 4வது கதை வரப்போகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வரப்போகுது. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. ஒரு அழகான கதைக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.